ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வீட்டில் உள்ள வெறும் 3 பொருட்களை வச்சு ரொம்பவே அருமையான நல்ல பஞ்சு போல் சாஃப்டான பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பணியாரத்தை டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வீட்டில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு வீட்டில் ரவையும் தேங்காயும் வெல்லமும் இருந்தாலே போதும். நல்ல அட்டகாசமான பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த பணியாரத்தை நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். ஒரு முறை வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த பணியாரத்தை செஞ்சு கொடுங்க, திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் தான் அளந்து சேர்க்கணுங்கிறதுல வீட்டில் உள்ள ஒரு சின்ன பவுல் எடுத்து கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்ததுக்கு இது கூடவே அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி சூடெல்லாம் பண்ணி சேர்க்கல, வெறும் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதனால தண்ணி பச்சை தண்ணி சேர்த்துட்டாலே போதும். இப்போ நல்லா ரவையை ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அதாவது கட்டி இல்லாமல் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ ரவையை நல்லா தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறணும். அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பணியாரத்துக்கு தேவையான வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரவையை அளந்து சேர்த்தா அதே கப்பால் தான் வெள்ளத்தையும் அளந்து சேர்த்துக்கிறேன். ரவை 2 கப் அளவுக்கு எடுத்ததுக்கு அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1.5 கப்புங்கிறது சரியாக இருக்கும். உங்களுக்கு கூடுதலாக நல்லா இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா 1.25 கப் அளவுக்கு கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ வெல்லத்தை அளந்து சேர்த்தா அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா முழுசாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெல்லம் கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்க ரவையை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. ரவை பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்சி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நமக்கு ரவை நல்லா ஊறி வரணும். இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறமா ஊறி வந்திருக்க இந்த ரவையை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ரவையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஊறி வந்துட்டதுனால நம்ம இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்தெல்லாம் அரைக்க தேவையில்ல. நார்மலாக அப்படியே அரைச்சிக்கிட்டாலே போதும். அப்போ தான் சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நமக்கு மாவு ரொம்ப தண்ணியாயிரும். அப்போது இந்த பணியாரம் செய்கிறதுக்கு மாவு பதம் சரியாக இருக்காது. அதனால இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. சும்மா இந்த ரவையை நம்ம இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க ரவையை இப்போ அப்படியே மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கங்க. மேக்ஸிமம் சேர்க்குற எல்லாத்தையுமே ஒரே மெஷர்மெண்ட் கப்பால் அளந்து சேர்த்துக்கலாம். அதாவது ரவையை அளந்து எந்த கப்பால் அளந்து சேர்க்குறோமோ அதே கப்பால் தான் வெல்லமும் தேங்காயும் அளந்து சேர்க்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ரவை இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வந்துடும். இப்போ இது கூட நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளை பாகம் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெள்ளத்தில் சின்ன சின்ன தூசி மண் கல் இதெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மாவோடு சேர்த்து நல்லா வெள்ளை கரைசலையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். என்ன தான் இதில் இனிப்பு சேர்த்தாலும் லைட்டாக ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்க்கும்போது அந்த இனிப்பை இன்னும் கொஞ்சம் தூக்கலாக டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும். அதுக்காக ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே பேக்கிங் சோடா சேர்த்துக்கங்க.
வாசனைக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை அடித்து கலந்து விட்டுக்கணும். பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால நமக்கு பணியாரம் வந்து நல்லா புஷ்ஷுன்னு அழகாக எலும்பி வரும். அதுக்காக தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம். மாவை லாஸ்ட்டாக கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உடனே இந்த பணியாரத்தை நீங்கள் செய்கிறந்தாலும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் பணியாரம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே எண்ணெயை மீடியம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். இந்த பணியாரம் லைட்டாக எலும்பி வரும்போதே பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும். இப்போ இது மேலே எலும்பி வந்தோடனே இன்னொரு கரண்டி அளவுக்கு மாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் நம்ம வச்சுருக்க பாத்திரத்தோட அளவு, அதாவது எண்ணெய் எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் எத்தனை பணியாரம் நம்ம சேர்க்க முடியுமோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு பணியாரமே அழகாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது 2 வேகட்டும். இன்னொரு பணியாரம் கூட நான் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 பணியாரத்துக்கிட்ட நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதே போல் தான் அடுத்தடுத்து 3 பணியாரமாக நான் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ மாவாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று பணியாரம் வந்து ஒட்டிடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த பணியாரம் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம இன்னொரு பக்கமுமே திருப்பி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக சேர்த்தது வேகாமல் இருக்கும், அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், பின்னாடி வந்து வேகலை, அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தா அந்த பணியாரம் மட்டும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு பாருங்கள். அடுத்து சேர்த்தது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. 3வதாக சேர்த்தது கோல்டன் கலரில் செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த பணியாரத்தை திரும்பவும் இந்த பக்கமும் திருப்பி விட்டுக்கணும். இதே போல் சரியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி ஒரு 2-3 டைம் திருப்பி விட்டோம்னா தான் உள்ளேயும் நல்லா நமக்கு சாஃப்டாக வெந்து வரும். இல்லைன்னா உள்ள மாவு வந்து அப்படியே இருந்து போயிடும். அதனால் நல்லா மாற்றி மாற்றி திருப்பி விட்டுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா 3 பணியாரமுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அதுலேயும் ஃபஸ்ட்டு போட்ட 2 பணியாரமுமே பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக போட்ட பணியாரம் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது. அதனால் இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக திருப்பி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையும் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நாம் செஞ்ச 3 பணியாரத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இதே போல் மீதி இருக்க பணியாரம் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ரவை பணியாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம். வீட்டுக்கு டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கூட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக நல்லா சுட சுட இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.